Hi students, welcome to BIMI Max, 10th Standard Max, 3rd Chapter, Algebra, Exercise 3.7, Second Sum, 4th Subdivision பார்க்கலாம். இங்கே 2x square plus 17x by 6 plus 1, 3 by 2 into x square plus 4 plus 2, இங்கே 4 by 3x square plus 11 by 3x plus 2. இப்போ இதுக்கு ஸ்கொயர் ரூட் கேட்டிருக்கிறாங்க. ஃபஸ்ட்டு இது வந்து இங்கே நம்ம எல்சிஎம் எடுத்துக்கிறோம். இந்த ஃபஸ்ட் இந்த டேர்ம் எடுத்துக்கிறோம். இதில் எல்சிஎம் இப்போ இங்கே இதுக்கு வந்து எல்சிஎம் வந்து 6. அப்போ 6 இன்ட்டு 2 வந்து 12x ஸ்கொயர் ப்ளஸ் 17x ப்ளஸ் இங்கே 6 இங்கே பை 1ன்னு இருக்கும். அப்போ இங்கே 6ஆல் மல்டிப்ளை பண்ணால் தான் இங்கே 6 வரும். அப்போ 1 இன்ட்டு 6 6. அப்போ இங்கே ப்ளஸ் 6ன்னு வந்துடும். நெக்ஸ்ட்டு இங்கே 1 இருக்குதுன்னு அர்த்தம். இப்போ இங்கேயும் 1ன்னு அர்த்தம். இப்போ எல்சிஎம் 6ன்னு எடுத்தோம்னா இங்கே 6ஆல் மல்டிப்ளை பண்ணால் தான் இங்கே நம்மளுக்கு இந்த எல்சிஎம் 6 வரும். அதே மாதிரி இங்கேயும் 6ஆல் மல்டிப்ளை பண்ணணும். இங்கே 1ஆல் மல்டிப்ளை பண்ணால் இது வந்து அப்படியே தான் இருக்கும். அப்போ இங்கே வந்து 2x ஸ்கொயர்னு இங்கே 6ஆல் மல்டிப்ளை பண்ணால் 6 2 சார் 12x ஸ்கொயர் ப்ளஸ் இங்கே 1ஆல் தான் மல்டிப்ளை பண்ணணும். அதனால் 1ஆல் மல்டிப்ளை பண்ணால் அதே 17x தான் இருக்கும். ப்ளஸ் இங்கே வந்து 6 இருக்குது. அப்போ நம்மளுக்கு 6ஆல் மல்டிப்ளை பண்ணால் தான் இங்கே இந்த 6 வரும் எல்சிஎம். அப்போ இங்கே மேலேயும் 6ஆல் மல்டிப்ளை பண்ணுவோம். அப்போ 1 இன்ட்டு 6 6. அப்போ இது வந்து 12 இங்கே 6 2 சார் 12x ஸ்கொயர் ப்ளஸ் இந்த 17x ப்ளஸ் 6 1 is 6 டிவைடட் பை இந்த 6. நெக்ஸ்ட்டு இதுலேயும் அதே மாதிரி 2 எல்சிஎம் எடுத்தோம்னா இங்கே 3x ஸ்கொயர் அப்படியே தான் இருக்கும். இது 2 இன்ட்டு 4 8x இங்கே 4x 8x. அடுத்தது இங்கே 2 2 சார் 4. இங்கே இந்த 2 2 சார் 4. இங்கே எல்சிஎம் டோட்டலாக 2ன்னு எடுத்தோம்னா இங்கே வந்து நம்ம 2 டைம்ஸ் இங்கே 1 இருக்குன்னு அர்த்தம். இங்கேயும் 1 இருக்குது. அப்போ இங்கே இது வந்து நம்மளுக்கு 2 வரணுன்னா இங்கே இது வந்து 2ஆல் மல்டிப்ளை பண்ணணும். இதையும் 2ஆல் மல்டிப்ளை பண்ணணும். அப்போ இங்கே வந்து இது வந்து 1ஆல் மல்டிப்ளை பண்ணணும். அப்போ இங்கே 1ஆல் பண்ணோம்னா இந்த 3x ஸ்கொயர் அப்படியே தான் வரும். இங்கே 2ஆல் பண்ணோம்னா 2 4 சார் 8. அப்போ 8x ப்ளஸ் இதையும் 2ஆல் மல்டிப்ளை பண்ணணும். இப்போ 2 2 சார் 4 டிவைடட் பை இந்த 2. அதே மாதிரி இங்கே வந்து 3. இது எல்லாத்துக்குமே 3 இருக்குது. இங்கே ரெண்டுலேயுமே 3 இருக்குது. அப்போ இங்கேயும் வந்து 1 இருக்குதுன்னு அர்த்தம். அப்போ இங்கே வந்து 1 டைம் பண்ணாலே போதும். 3 எடுத்தோம்னா இங்கேயும் 1 டைம் இங்கேயும் 1 டைம். இது மட்டும் 3ஆல் மல்டிப்ளை பண்ணணும். இந்த லாஸ்ட் டேர்ம் 2 இருக்குது. அப்போ இங்கே வந்து 3ஆல் பண்ணணும். இதுவும் 3ன்னு இருந்ததுனா தான் இங்கே வந்து நம்மளுக்கு எல்லாமே வந்து சேம் டினாமினேட்டர் வரும். அப்போ இது வந்து 4x ஸ்கொயர் 1ஆல் பண்ணாலே போதும் 4x ஸ்கொயர். இதுவும் 1ஆல் பண்ணோம்னா இங்கே 11x ப்ளஸ் இங்கேயும் 3ஆல் பண்ணோம்னா இங்கே 3 2 சார் 6 ஹோல் டிவைடட் பை இங்கே 3. இந்த 3ஆல் இது பண்ணோம்னா 3 2 சார் 6. அப்போ இங்கே டிவைடட் பை 3ன்னு வந்துடும். இப்போ இது எல்லாத்துக்கும் ஃபேக்டர் கண்டுபிடிக்கணும். இங்கே 12 இன்ட்டு 6 இங்கே கோஎஃபிஷியன்ட் இருக்குது. அதனால் நம்ம இதையே அப்படியே மல்டிப்ளை பண்ணிக்கணும். 12 இன்ட்டு 6 12 6 சார் 72. 72க்கு ஃபேக்டர் கண்டுபிடிச்சோம்னா இங்கே 9 8 சார் 72. இப்போ எல்லாமே ப்ளஸில் இருக்குது. அதனால் இது ப்ளஸ் சைன் தான் வரும். அதனால் 9 8 சார் 72. இங்கே 12ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கிறோம். அதனால் இங்கே 12ஆல் டிவைட் பண்ணணும். இந்த 9 12ஆல் டிவைட் பண்ணால் 3 3 சார் 9 4 3 சார் 12. இங்கே 8 டிவைட் பண்ணோம்னா 4 2 சார் 8 2 4 சார் 8. இங்கே 3 4 சார் 12. இப்போ 3 by 4 2 by 3. அப்போ 4x ப்ளஸ் 3 இங்கே 3x ப்ளஸ் 2 4x ப்ளஸ் 3 அண்ட் 3x ப்ளஸ் 2 டிவைடட் பை இந்த 6. அடுத்தது இந்த 3x ஸ்கொயர் ப்ளஸ் 8x ப்ளஸ் 4க்கு ஃபேக்டர் கண்டுபிடிக்கணும். இப்போ இதையும் 3 4 சார் 12 12க்கு ஃபேக்டர் கண்டுபிடிக்கணும். மல்டிப்ளை பண்ணால் 12 ஆட் பண்ணால் 8 வரணும். இப்போ இங்கே இப்போ 12க்கு ஃபேக்டர் கண்டுபிடிக்கணும். 6 2 சார் 12. இப்போ நம்ம இங்கே 3ஆல் மல்டிப்ளை பண்ணியிருக்கோம். இங்கே 3ஆல் மல்டிப்ளை பண்ணியிருக்கிறோம். இங்கே இந்த 3ஆல் இங்கே மல்டிப்ளை பண்ணியிருக்கிறோம். அதனால் நம்ம இதை வந்து 3ஆல் டிவைட் பண்ணணும். இங்கே
6 2ன்னு கண்டுபிடிச்சிருக்கோம். இது 3 ஆல் டிவைட் பண்ணோம்னா 1 3 is 3, 2 3s are 6. அதே மாதிரி இங்கே இதையும் 3 ஆல் டிவைட் பண்ணோம்னா 2/3 அப்படியே தான் இருக்குது. இது சிம்பிளிஃபை பண்ண முடியாது. அப்போ இதை அப்படியே வச்சுக்கிறோம். அப்போ இங்கே x + 2ன்னு ஒரு டேர்ம், x + 2ன்னு ஒரு டேர்ம், இங்கே 3x + 2ன்னு இன்னொரு டேர்ம். அதே மாதிரி இந்த டேர்முக்கும் ஃபேக்டர் கண்டுபிடிக்கணும். 4x² + 11x + 6. இங்கே 4 ஆல் மல்டிப்ளை பண்ணால் 6 4s are 24. மல்டிப்ளை பண்ணால் 24 வரணும், ஆட் பண்ணால் +11 வரணும். அப்போ 24க்கு ஃபேக்டர் 8ம் 3யும். இங்கேயும் எல்லாமே ப்ளஸ் சைன் தான் இருக்குது. அதனால் எல்லாமே இது ப்ளஸில் தான் இருக்கும். இங்கே 4 ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கிறோம். அதனால் இதை 4 ஆல் டிவைட் பண்ணணும். 4 ஆல் டிவைட் பண்ணோம்னா இது 1 4 is 4, 2 4s are 8. அது இது வந்து சிம்பிளிஃபை பண்ண முடியாது. 3/4 அப்படி வச்சுக்கிறோம். அப்போ x + 2ன்னு ஒரு டேர்ம், 4x + 3ன்னு இன்னொரு டேர்ம், டிவைடட் பை இந்த 3. இப்போ இதையெல்லாம் மல்டிப்ளை பண்ணோம்னா 6 6 2s are 12, 12 3s are 36. இந்த 36ங்கிறது வந்து 6². அப்போ இதில் 1/6 1/36. அப்போ இது வந்து 1/6² எழுதிக்கலாம். இந்த ஃபேக்டர்ஸ் எல்லாம் அப்படியே நம்ம எழுதிக்கணும். அப்போ இங்கே 4x + 3 இருக்குது, இங்கேயும் ஒரு 4x + 3 இருக்குது. அப்போ 4x + 3². இங்கே 3x + 2 இருக்குது, இங்கேயும் ஒரு 3x + 2 இருக்குது. அப்போ 3x + 2². அடுத்தது இங்கே ஒரு x + 2 இருக்குது, இங்கேயும் ஒரு x + 2. அப்போ x + 2 the whole square. அப்போ 1/6²ங்கிறது நம்ம ரூட் எடுத்தோம்னா 1/6. இது வந்து 4x + 3²னா ஒரு 4x + 3 மட்டும் வரும். 3x + 2²னா ஒரு 3x + 2. அதே மாதிரி x + 2 whole squareனா ஒரு x + 2 மட்டும் வரும். இது மாடுலஸ். இது மாடு எழுதி உள்ள இந்த ஃபேக்டர்ஸ் எல்லாம் எழுதணும். அவ்வளோதான் ஸ்டூடெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டாட்டா, பை.